ஓகே. ஸோ ஆஃப்டர் அ லாங் கேப் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த செஷன் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இது வரைக்கும் அரேஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ முதல்ல நார்மல் டேட்டா டைப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அண்ட் ஃபர்தராக அரேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் டேட்டா எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதில் நிறைய டாஸ்க் அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ லூப்பிங் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் உடைய நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் அரே ஹேண்ட்லிங் எபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ சில அக்கேஷன்ஸில் அரேயில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அரே அட்வான்டேஜஸ் தான் நார்மல் டேட்டா டைப்ஸ் இல்லையா? நார்மல் டேட்டா எலமெண்ட்ஸை விட அரே வந்து அட்வான்டேஜஸ். ஏன்னா அடுத்தடுத்த கன்சர்வேட்டிவ் மெமரி லொகேஷன்ஸில் இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி, அண்ட் லூப் போட்டு அதனுடைய நம்பர் ஆஃப் கோடை கம்மி பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது அதில், கரெக்டாக? ஸோ இதை விட சில அக்கேஷன்ஸில் வந்து வேற ஒன்று ரொம்ப தேவைப்படும் இதே மாதிரி. ஸோ என்னன்னு கேட்டால், எப்படி சார் இப்போ இன்ட் இருக்குது சார், நான் இன்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சா அது இன்டீஜர் அரே, ஓகே. எனக்கு இன்ட்டையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து வைக்கணும் சார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்சன் அப்படின்னா அவனுக்கு என்னெல்லாம் இருக்கும், நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், கரெக்டாக? ஸோ எனக்கு அதெல்லாம் வேணும் சார். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டில் ஒரு டேட்டா டைப் இருக்கா, பர்சன் ஒன்று இருக்கா, இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கா, இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்கா, இல்லை எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்கா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ண வேண்டிய ரியல் டைம் கண்டென்ட்டை, ரியல் டைம் டேட்டாவை நம்ம பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா, டிஃபால்ட்டாக அங்கே இருக்கான்னு கேட்டால் டிஃபால்ட்டாக இல்லை. ஓகே, டிஃபால்ட்டாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமரு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு, மேனேஜர், அட்மின், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பீப்புள், அட்மினில் உள்ள பீப்புள் அண்ட் எம்ப்ளாயீஸு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது வேறு. ஸோ ஆஸ் அ ஹோல் எல்லாருமே பர்சன், ரைட்? ஸோ பர்சன்னு ஏதாவது டேட்டா டைப் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம டெவலப் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸியாவது இருக்கான்னா இருக்கு. ஓகே, இருக்கு. சரி, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிளாஸ். சரியா? ஸோ இதுல ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய C++லலாம் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் மூலமாகவும் டேட்டா எலமெண்ட்ஸை, இந்த மாதிரி வித்தியாசமான டேட்டா எலமெண்ட்ஸை சேர்த்து வச்சு அது ஒரே எலமெண்ட்டா ட்ரீட் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, அரே யூஸ் பண்ண போறோம், சரியா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இது பண்றேன், ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். ஸோ இன் ஏ ஆஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் மீனிங்ஃபுல்லா சொல்றேன், மார்க்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கு, சரியா? மார்க்ஸ் ஆஃப்னு இருக்கு. அண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவை டைரக்டாகவே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 90, 87, 98. ஸோ 3 மார்க் இருக்குங்க இல்லையா? ஸோ இப்போ மார்க்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். அது என்ன டைப்ல இருக்கு? இன்டிஜர் டைப்ல இருக்கு. இப்போ இன்னொருத்தருடைய மார்க்ஸ் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவேன்? இன்ட்டு எம்ஏ மார்க்ஸ் ஆஃப் 1 ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்ன பண்றேன்? இன்னொரு பர்சனுடைய மார்க்ஸ் 89, 100, 100. ஸோ அப்படி என்ன பண்றேன்? கொடுத்து வைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிபிள் இல்லையா? ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான். சரி சார், எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டேட்டா வேணும். ஓகே, ஒரு 3 பேருனுடைய டேட்டா எனக்கு வேணும். ஸோ அப்படின்னா நான் என்ன பேர் இப்போ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 2 டைமென்ஷன் அரேக்கு போயிடுவேன். இன் தட் கேஸ் இப்போ இன்ட் மார்க்ஸ் ஆஃப் ஆஃப், ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லணும்னா எந்த ரோங்கிறது சொல்லும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஹோல்டு பண்ண போறேன், சரியா? அப்போ என்ன பண்றேன்? ஈக்குவல் டு இதுல முதல் பர்சனுக்கான டேட்டா கமா, சரியா? அப்புறம் கமா இதுல 2வது பர்சனுக்கான டேட்டா, அண்ட் இதுல அண்ட் உடையில ஒரு கமா கட்டாயம் வரும், சரி? அண்ட் இதுல 3வது பர்சனுக்கான டேட்டா, சரியா? ஸோ
இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது உள்ள இருக்கக்கூடிய பிரேஸுக்குள்ள உள்ள எலமெண்ட்ஸை யார் ஹேண்டில் பண்ணுவா? இந்த ரெண்டாவது பாராமீட்டர், ரெண்டாவது இண்டெக்ஸ் வேல்யூ ஹேண்டில் பண்ணும். ஓகே. அண்ட் முதல் டேட்டாவா, முதல் ரோவா, ரெண்டாவது ரோவா, மூணாவது ரோவா அப்படிங்கறத யாரு ஹேண்டில் பண்ணுவா? சாரி, பிரேஸ் அப்பா போட்டிருக்கேன். யாரு ஹேண்டில் பண்ணுவா? முதல் இண்டெக்ஸ் வேல்யூ. இப்ப மார்க் போட்டோம்னா ஓகே தானே? ஸோ இப்போ 3 பேருனுடைய டேட்டா இருக்கு. ஓகே. இப்போ ஐட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம்? யூஸ் பண்ணிப்போம். இது சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா. இது பிரச்சனையே கிடையாது நமக்கு. ஒருவேளை எனக்கு இப்படி எனக்கு டேட்டா இருக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஒருவேளை பர்சன் ஒருத்தர் இருக்கார். ஓகே. ஓகே. ஈக்குவல் டு அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, முதல்ல அவருடைய பெயர் உதாரணத்துக்கு சிரம். ஸோ அவருடைய ஏஜ் 34. ஓகே. ஓகே. ஸோ இப்படி நம்ம ஹோல்டு பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இந்த வடிவத்தை உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி வந்த வடிவத்தை உருவாக்கிட்டோம்னா, வடிவம்னா ஒரு புது டேட்டா டைப்பையே உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு இந்த மாதிரி டேட்டா நம்ம அதுக்கப்புறம் உருவாக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் பர்சன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட வடிவம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா இருக்கும், ஒரு இன்டிஜர் டேட்டா இருக்கும். ஸ்ட்ரிங் டேட்டாவை நேம்ங்கிற வேல்யூவால இது பண்ணுவேன், அண்ட் இன்டிஜர் டேட்டாவை இப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல் பர்சன் P1. அப்போ அதுக்கு பேர் பர்சன் நினைச்சுக்கோங்க. P1 equal to new person of certain constructor நான் கரெக்டா யூஸ் பண்ற பட்சத்துல அந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த வேல்யூஸ அதுல போய் செட் பண்ணிடும். இல்ல அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம்? இன்னொருத்தர் யூஸ் பண்றேன் P2. ஸோ இவருக்கு வந்து டைரக்டா நான் வேல்யூ கொடுக்கல, அங்க கன்ஸ்ட்ரக்டர் இல்லன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இவருடைய நேம் வேல்யூ இல்ல ஏஜ் வேல்யூ என்ன பண்ணியிருக்க போறேன்? P2 டாட் நேம் ஈக்குவல் டு bracketல Praveen. ஓகே. அண்ட் ரெண்டாவது P2 டாட் ஏஜ் ஈக்குவல் டு 32. ஓகே. ஸோ இப்படி செட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ P1ங்கிறது P1 இஸ் அ பர்சன். சரி, இங்க என்னது? இங்க 90, 87, 98 அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலி ஜென்ரலா பார்த்தா கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் கரெக்டா? ஆனா மீனிங்ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a set of marks that is scored by a person, a particular person. And ரெண்டாவது செட் ஆஃப் மார்க்ஸும் அந்த that is scored by some other person இல்லையா? இன்னொரு பர்சனால ஸ்கோர் பண்ணப்பட்டது. அண்ட் மூணாவது மார்க் இன்னொரு பர்சனால ஸ்கோர் பண்ணப்பட்டது. ஸோ மீனிங்ஃபுல்லா பார்த்தா அதான். அதே மாதிரியே இங்க ஜென்ரலா பார்த்தா இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, இங்க ஒரு 34ங்கிற இன்டிஜர் வேல்யூ. ஆனா P1 அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பர்சன், அவருடைய பேர் சிரோன், அவருடைய ஏஜ் 34. இன்னொரு பர்சன் இருக்காரு, அவருடைய நேம் பிரவீன், அவருடைய ஏஜ் 32. ஓகே தானே? இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ இதுக்கு பேரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. கட்டாயம் இந்த P கேபிட்டல்ல போடுங்க. ஓகே, உங்களுக்கு purposely doing this ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல்ல போடுங்க. ஏன்னா டிஃபால்ட்டா ஜாவால இந்த விஷயம் கேபிட்டல்ல தான் இருக்கு. சரி, இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி இது எப்படி சார் நான் உருவாக்குறது? இது என்ன வடிவத்துல இருக்கு? இமேஜின் பண்ணி பாருங்களேன். என்ன வடிவத்துல இருக்கு? பர்சன் முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணிருக்கணும் இதை பண்றதுக்கு. சரியா? அப்போ பர்சன் என்ன வடிவத்துல இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா இருக்க போது. அந்த ஸ்ட்ரிங் டேட்டாவுக்கு என்ன பேருன்னா நேம்னு பேர். அதே மாதிரி ஒரு ஏஜ், ஒரு இன்டிஜர் டேட்டா இருக்க போது அந்த இன்டிஜர் டேட்டாக்கு என்ன பேருனா ஏஜ்னு பேர். சரியா? இப்படி முதல்லயே நம்ம டிஃபைன் பண்ணி வைக்கணும். ஓகே, நான் இன்னும் டெஃபினிஷனை கம்ப்ளீட் பண்ணல. இது என்ன விஷயம்னே நான் உங்கள்கிட்ட சொல்லலை இது வரைக்கும். ஓகேவா? ஓகே, சரி. அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் தான் கிளாஸ். ஆப்வியஸ்லி நீங்க ரெஃபர் பண்ணும்போது இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை நீங்க கேட்க மாட்டீங்க. பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஓகேவா? ஸோ
கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, it is a proficiency that is given by an object-oriented programming language that to create your own data type. உங்களுடைய ஓன் டேட்டா டைப்பை உருவாக்குறதுக்கு தேவையான ப்ரொவிஷன்சி கொடுக்கப்படுற ப்ரொவிஷன்சி தான் என்னது கிளாஸ். அப்போ கிளாஸ் மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன செய்யலாம், ஒரு டேட்டா டைப்பை உருவாக்கலாம். சரி, டேட்டா டைப்பை உருவாக்கி வச்சு அது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா பிரயோஜனமே கிடையாது. டேட்டா டைப் உருவாகி அங்கேயே இருக்கும். அண்ட் அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பிரயோஜனம். அண்ட் அது அழிஞ்சு போகும் கொஞ்சம் நாள், அவ்வளோதான். ஆக்சுவலி அழிஞ்சு போகாது, ஒரு ஃபைலாக இருக்கும். அதை ரன் பண்ணும்போது அந்த டேட்டா டைப் உருவாக்கிடும். டேட்டா டைப் உருவாக்குறனால மெமரிலையோ வேற இடத்துலையோ எந்த சேஞ்சஸையும் அது உருவாக்க போகிறது கிடையாது. எந்த சேஞ்சஸையும் மேக் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாரும் நினச்சிருவாங்க இந்த கிளாஸை கிரியேட் பண்ண உடனே மெமரியில் அலோகேட் ஆகிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மெமரியில் அப்படிலாம் அலோகேட் ஆகாது. ஏன்னா இந்த விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆச்சு, நார்மலாக இந்த விஷயம் ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் ரன் ஆச்சுன்னு வைங்களேன், மெமரி தானே அலோகேட் ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னோட நேம் அலோகேட் ஆயிரும். அப்படிதானே? இன்ட் ஏஜ்னோட ஒரு இன்டிஜருக்கு தேவையான ஸ்பேஸ் என்ன ஆயிரும், அலோகேட் ஆயிரும். அதுக்கு பேர் ஏஜ். கரெக்டா? ஆனால் இந்த கிளாஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணும்போது அந்த வடிவம் மட்டும் தான் உருவாகும் போது மெமரியில் எதுவுமே அலோகேட் ஆக போகிறது இல்லை. சரி சார், அப்படி எப்போ சார் அலோகேட் ஆகும்? எப்போ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்போ பாருங்க, இன்ட் மார்க்ஸ். சரி, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருந்திருப்போம், இமேஜின் பண்ணி பாருங்களேன். இன்ட் இன்ட் ஏ, கரெக்டா? ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கோ. ரைட். அப்போ இன்ட் டைப்ல ஏ, அதுக்கான வேல்யூ என்னது 5. ஓகே தானே? அப்போ இன்ட் டைப்ல ஒரு மெமரி அலோகேட் பண்ணு, அதுதான் ஏ. அதே மாதிரி இங்க இன்ட் டைப்ல நிறைய டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நான் ஹோல்டு பண்ண போறேன். அது இதான் இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர். அண்ட் அதே மாதிரி இது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ண போறேன், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ண போறேன். அதுதான் 2D ஷேர். இதே மாதிரியே நான் எப்போ பர்சன் டைப்ல ஒன்று கிரியேட் பண்ணு P1 ஒன்று கிரியேட் பண்றனோ, இப்போ மெமரி அலோகேட் ஆகும். மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னா, மெமரி கன்சிஸ்ட் ஆஃப் 2 things. One thing is name and another thing is an integer. இது இவ்வளவும் சேர்ந்தது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸுக்கு பேர் என்ன? P1. அவ்வளவுதான். அந்த கிளாஸுக்கு இப்போ பேர் என்ன? சரி, இப்போ அந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு கால் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்டர் இப்போ நம்ம இதில் எழுதல, அந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். பட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன செய்யணும், அதில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க, டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அந்த டேட்டா மெம்பர்ஸுக்கான வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறது தான் யாரோட வேலை, கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. சிம்பிளி ஒரு ஆப்ஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை, அதோட வேலை. சரியா? சரி, ஆப்ஜெக்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டில் உள்ள மெம்பர்ஸுக்கான டேட்டா மெம்பர்ஸுக்கான வேல்யூவை கொடுக்குறது, டேட்டாவை கொடுக்குறது, அவ்வளோதான். சரி, வேல்யூவை கொடுத்துருவோமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 34 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டர் எழுதி நம்ம அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் நான் இன்னும் உங்கள் கண்ணிலே காமிக்கல. சரிப்பா? ரைட். இப்போ P1 ஆனது அதில் 2 டேட்டா இருக்கும், ஒன்று 0, இன்னொன்று 34. அப்போ P1 யாரை மீன் பண்ணுது, ஒரு பர்சனை மீன் பண்ணுறது. அவங்களுடைய பேர் 0, அவங்களுடைய ஏஜ் 34. அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ இது நேம், இது ஏஜ். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நான் புதுசாக P2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது என்ன செய்யும், அது இதே மாதிரி வேற ஒரு இடத்துல என்ன செய்யும், கிரியேட் பண்ணும் மெமரியில். ஸோ அதனுடைய பேர் தான் என்னது, P2. இது P2. இது என்னது, P1. சரி, இப்போ இதோட நேம் என்னவா இருந்துச்சு, 0ன்னு 34 இருந்துச்சு. இதோட நேம் பிரவீன் 32. ஸோ நல்லா இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ரெண்டுமே 2 ரியல் டைம் என்டைட்டியை ஒரு ரியல் டைம் என்டைட்டி என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. இவ்வளோதான் விஷயம். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட்ஸ் ரியல் டைம் என்டைட்டி. அதான் மீனிங்காக இருக்கும். சரியா? ஆப்ஜெக்ட் இஸ் அ ரியல் டைம் என்டைட்டி அப்படிங்கிறது இருக்கும். ரியல் டைம் என்டைட்டி கிடையாது. ஸோ அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உருவாக்கக்கூடிய கண்டென்ட் தான் என்னது, ஆப்ஜெக்ட். ஆக்சுவலி
வேற ஒரு வடிவத்துல உருவாக்கும். இது வரைக்கும் டிஃபால்ட்டா இல்லாத ஒரு வடிவத்துல நம்ம உருவாக்க போறோம். அந்த வடிவத்தை எப்படி உருவாக்குறது? கிளாஸ் மூலமா உருவாக்கும். இவ்வளவுதான். சரியா? அப்போ கோடிங் மூலமா பார்ப்போம். So I am going to have a separate class named purse. ஓகேவா? இதுல வந்து என்ன கிடையாது, என்னுடைய பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிடையாது. இது மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன கிடையாது, மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா? ஏன்னா இதோட பர்பஸ் என்னன்னா கிளாஸ், ஒரு கிளாஸை உருவாக்குறது மட்டும்தான், ஒரு வடிவத்தை உருவாக்குறது மட்டுமே தான். சரியா? ரைட். அப்ப நான் இதுல என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் நேம். ஓகே, இன்ட் ஏஜ் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் சேவ் பண்ணிட்டேன். அது சேவ் ஆயிட்டு, ஸோ தேவையான நேரத்துக்கு கம்பைல் ஆயிக்கும். இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு புது கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன் வித் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். சரியா? அதோட பேர் சும்மா சாம்பிள், அவ்வளவுதான். ஸோ சாம்பிள். ஓகே, சாம்பிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், அந்த பர்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வடிவத்தை உருவாக்கிட்டேன். அந்த வடிவத்துக்கு என்ன பண்ண போறேன், ஒரு அந்த வடிவத்துல ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண போறேன், ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போறேன். ரைட்? ஸோ பர்ஸ் p1 equal to new purse of. அவ்வளவுதான், முடிச்சது. சரி, அப்போ ஒரு டேட்டா எலமெண்ட்டை உருவாக்கியாச்சு. அந்த டேட்டா எலமெண்ட்டுக்கு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல இல்லையா? ஸோ p1 டாட் p1 டாட் நேம் equal to சரி. ஓகே, அதே மாதிரி p1 டாட் ஓகே ஏஜ், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ ஏதோ இது இதாச்சு பார்த்தீங்களா, ஏதோ அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, ஆட்டோவர். ஸோ அதனால வராது. இப்போ இல்லைன்னா p1 டாட்னு டைப் பண்ண உடனே அங்கே என்னெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கோ அந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு காமிச்சு கொடுத்துரும். சரியா? ஸோ 34 அப்போதை சொன்ன மாதிரியே கொடுத்துட்டோம். அண்ட் we are going to print p1 and p2. சரியா? ஸோ system dot out dot print, sorry, print ln. ஓகே, ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம்னா ஜஸ்ட் நேம், சும்மா நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டலில் போடுவோம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு. நேம் கோலன் ப்ளஸ் p1ஓட நேம். ஓகே, அதே மாதிரியே ஏஜ் கேபிட்டல்ல ஈக்குவல் டு p1ஓட ஏஜ் பிரிண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ ரன் பண்ண உடனே என்ன நடக்கும், இந்த ரெண்டு நேமும் அப்படி பிரிண்ட் ஆகும், இந்த டீட்டெயில் அப்படி பிரிண்ட் ஆகும், p1 பிரிண்ட் ஆக போகுது. அவ்வளவுதான், பிரிண்ட் ஆயிட்டா, அவ்வளவுதான். ஸோ இவங்க தான் பர்சன் 1. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இங்க ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்கேனா, கொடுக்கல. இன்ட்னு எதுவும் கொடுத்துருக்கேனா, கொடுக்கல. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க ஒரு டேட்டா டைப் உருவாக்கியிருக்கேன். சேம் ஃபோல்டர்ல இருக்கணும். சரியா? சேம் ஃபோல்டர்ல இருக்கணும். ஸோ ஒரு டேட்டா டைப் உருவாக்கியிருக்கேன். அந்த டேட்டா டைப்பை, அந்த டேட்டா டைப்ல என்ன இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்கு. அதாவது நேம் ஏஜ்னு பேர் வச்சிருக்கேன். அவங்க தான் டேட்டா மெம்பர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் a class named purse and it has two data members, ஒன்னு ஸ்ட்ரிங், இன்னொன்னு இன்டிஜர். அப்போ கிளாஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட பாஷையில சொன்னா ஒரு புது டேட்டா டைப் உருவாக்குறதுக்கான ப்ரொவிஷன்சி. ஓகே, அதுதான் கிளாஸ். அது போக அதுல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த டேட்டா மெம்பரை ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர்ல கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, சில C++ல ஸ்ட்ரக்சர்ஸ், இங்க ஜாவால ஸ்ட்ரக்சர் கிடையாது. எதுக்காக ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னா, நம்ம கிளாஸ்ல எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ கிளாஸ் என்னது, கிளாஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டெஃபினிஷன் உண்டு. கிளாஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்.
அப்போ இப்போ டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. இப்போ மெம்பர் ஃபங்க்ஷன் ஆனது. அப்போ இந்த மெம்பர்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸையும் இதில் எழுதலாம். சரி, எப்படி எழுதுறது? ஸோ பப்ளிக் வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம், அதனால பப்ளிக் கட்டாயம் கொடுக்கணும். பப்ளிக் இது ஸ்டாட்டிக் கிடையாது, ஏன்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ண போறோம் இல்லையா? ஸோ பப்ளிக் வாய்ட் செட்டர், ஓகேவா? செட்டர் அப்படின்னு ஜென்ரலா கொடுக்கும். சரியா? அதுல 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிடும். சரியா? என்ன பேராமீட்டர்லாம்? ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா to have name in that, and another data is an integer to have age in that. Okay, to get age from the calling function. Okay, so இப்போ நான் என்ன பண்றேன்? name equal to n and semicolon, age equal to a. சரி, யாரோட நேம் யாரோட ஏஜ் சார் அப்படின்னு கேட்கும். சரி, இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுவோம், எப்படி கால் பண்ணுவோம்? ஏதோ ஒரு இடத்துல இருந்து கால் பண்ண போறோம். எங்க இருந்து கால் பண்ண போறோம்? சரி, மெயின்ல இருந்தே கால் பண்ணணும்னு வச்சுப்போம். சரி, இந்த இடத்துல இருந்து கால் பண்ண போறோம். சரி, அப்படி கால் பண்ணும்போது ஓகே, பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி கால் பண்ற பட்சத்துல எதை வச்சு கால் பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் கால் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் என்னது? ஆப்ஜெக்ட் இல்லாம கால் பண்றது. கரெக்டா? அப்ப நார்மல் ஃபங்க்ஷன் என்னது? எந்த கிளாஸுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்றது தான். நம்ம நெக்ஸ்ட் இன்ட் கால் பண்ணோமா ஸ்கேனரை வச்சு? அப்போ ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் எஸ்சிஎன் சொல்லிட்டு. அப்போ எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் கால் பண்ணணும். ஆப்வியஸ்லி இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்ன அர்த்தம்? இது பர்சன் வச்சுக்கோங்க. அது ஒரு பர்சன். கரெக்டா? அந்த பர்சனுக்குன்னு ஒரு நேம் உண்டு, ஒரு ஏஜ் உண்டு. அந்த பர்சனை வச்சு செட்டர் வச்சு கால் பண்ணி 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம்னா அந்த நேம இந்த ஆப்ஜெக்டோட நேம்லயும் அந்த ஏஜ அந்த ஆப்ஜெக்டோட ஏஜ்லயும் செட் பண்ண போகுது. அவ்வளவுதான். அப்ப நான் எழுதியிருக்க கோடு எதுக்காகனா ஒரு ஆப்ஜெக்டை வடிவமைக்க தான். சரியா? செட்டர்னு சொல்லுவோம். ஸோ ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? புதுசா இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, சரி, அதோடைய பேரு P2. ஓகே, இப்போ P2க்கு என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்போ P1க்கு டைரக்டாவே வேல்யூ பாஸ் பண்ணிட்டோமா? இப்போ P2க்கு என்ன செய்யறோம்னா P2 டாட் செட்டர் பிராக்கெட்ல வேல்யூஸை நம்மளே பாஸ் பண்ண போறோம். செட்டருக்கு ஒரு ரெண்டு டேட்டா வேணும், ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. ஸோ அதில் பிரவீன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஏஜ் டேட்டால 32ன்னு கொடுக்குறேன். ஓகே, செட் ஆயிரும். ஆனால் அடுத்த என்ன செய்யணும்? பிரிண்ட் பண்ணும் இல்லையா? அப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் இங்கே எழுதுறேன். ஃபங்க்ஷனில் சாரி, அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் எங்கே எழுதுறேன். ஸோ ரெண்டாவது என்ன நீ பிரிண்ட் பண்ணுனா P2ஓட நேமையும் P2ஓட ஏஜையும் பிரிண்ட் பண்ணுப்பா அடுத்தடுத்த லைன்லன்னு சொல்லிட்டேன். ஓகே, முதல்ல டைரெக்டாக இங்கேருந்து வேல்யூ கொடுக்குறேன் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இடத்துல இருந்து. ரெண்டாவது செட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸ்ல எழுதியிருக்கேன், அந்த கிளாஸை கால் பண்ணுறேன் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணி. அது என்ன செட் பண்ணும்? நேமையும் ஏஜையும் செட் பண்ணும். யாரோட நேம் ஏஜ் செட் பண்ணுவாங்க? 2 ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? P1 P2 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. யாரோட நேம் ஏஜ் செட் பண்ணும்? P2 வச்சு கால் பண்றதுனால P2ஓட நேமையும் ஏஜையும் தான் செட் பண்ணும். ஓகே தானா? குழப்பமே வேண்டாம். எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த ஆப்ஜெக்ட்டை தான் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் டேட்டா மெம்பர்ஸ்க்கு நீங்க டேட்டாவை செட் பண்ண போறீங்க, வேல்யூஸ் செட் பண்ண போறீங்க. அதனால ஒரி பண்ண வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம செட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரிதானே? ஸோ சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்றேன். ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல உள்ளது எப்படி பிரிண்ட் ஆச்சு? நார்மலா பிரிண்ட் ஆச்சு. ரெண்டாவது உள்ளது எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? சரி, ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல முக்கியமான 3 பகுதிகள், சிக்னிஃபிகன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். கரெக்டா? சரி, இப்போ இந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படிங்கிறத எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓகே, இந்த இது வந்து அவுட்புட் அப்படிதானே? இந்த கண்டென்ட் இருந்து அவுட்புட், இது ஒரு அவுட்புட், இது ஒரு அவுட்புட், ரைட்? இது P1 உடைய அவுட்புட், இது P2 உடைய அவுட்புட். ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அதுக்கு ஒரு அவுட்புட்டுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? அப்போ நம்ம அதை ஃபங்க்ஷனா எழுதி வச்சோம்னா பிரச்சனையே இல்லை. இந்த ஃபங்க்ஷனா இங்க எழுதி வைக்கிறத விட இதுலயே எழுதி வச்சோம்னா இதே கிளாஸை யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ரோக்ராமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கரெக்டா? இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கிளாஸை இந்த சாம்பிள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியே சாம்பிள் 1 யூஸ் பண்ணலாம், சாம்பிள் 2 யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு டேட்டா டைப் உருவாக்கி வச்சிட்டோம், அது இந்த ஃபோல்டர்ல தான் இருக்கு. இங்க எத்தனை கிளாஸஸ் யூஸ் பண்ணாலும், எத்தனை ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணாலும் அத்தனைக்கும் இந்த பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பர்ஸ்ங்கிற கிளாஸை யூஸ் பண்ண முடியும், கரெக்டா? அப்போ நான் சாம்பிள்ல மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சு பிரயோஜனம் கிடையாது. அதே நான் இந்த இடத்துல எழுதி வச்சிட்டேன்னா எத்தனை பேர் இந்த பர்ஸ் டாட் ஜாவா யூஸ் பண்றாங்களோ, பர்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்றாங்களோ அவ்வளவு பேருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த நேம் ஏஜையும் அங்கேயே பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? அங்கேயே எப்படி பிரிண்ட் பண்றது? இதே மாதிரியே பப்ளிக் void display. சரி, அதுக்கு எதுவும் பாராமீட்டர் பாஸ் பண்ணுமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்னா எந்த வடிவத்துல, அதாவது ஒரு டேட்டா எலமெண்ட்ஸை வச்சுதான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுதான் கால் பண்ண போறீங்க, கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனையும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுதான் கால் பண்ண போறீங்க. சரி, அந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், கரெக்டா? ஓகே, அப்ப அந்த நேமும் ஏஜையும் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அங்க கட் பண்றோம், இங்க பேஸ்ட் பண்றோம். P1 டாட் நேம்னா P1 உடைய நேமை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். அதுவும் இந்த இடத்துல அதை ஆக்சஸே பண்ண முடியாது. ஏன்னா P1ங்கிறது இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஜென்ரலா எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டினுடைய நேமை பிரிண்ட் பண்ணும், அந்த ஆப்ஜெக்டினுடைய ஏஜை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை வச்சு தான் இதை கால் பண்ண போறோம். அப்போ இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் என்ன வடிவத்துல இருக்கும்? இந்த வடிவத்துல தான் இருக்கும். அப்ப அதுல நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும். அப்போ எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டினுடைய நேமையும் அந்த ஆப்ஜெக்டினுடைய ஏஜையும் அது பிரிண்ட் பண்ணும். ஓகே தானே? இதுல எதுவும் குழப்பம் இருக்குமான்னு கேட்டா குழப்பம் இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டினுடைய டேட்டா மெம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ எனக்கு இதுவும் வேண்டாம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணா போதும்? டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணா போதும். P மாத்தி பிரிண்ட் பண்றேன். சரியா? P2 டாட் டிஸ்பிளே and P1 dot display. ஸோ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி மாத்தி இப்போ பிரிண்ட் ஆக போகுது. பிரவீன் 32 01 34ன்னு பிரிண்ட் ஆக போகுது. ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் எப்படி செட்டர் யூஸ் பண்ணோமா அதே மாதிரி கெட்டர் யூஸ் பண்ணுவோமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு டைம்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, வேற ஒரு டைம்ல அதை என்ன பண்ணி எடுக்க போறோம்? ரிட்ரீவ் பண்ணி எடுக்க போறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் P1னா 0ன்னு, P2னா பிரவீன்னு தெரியும். இந்த ப்ரோக்ராம் பொறுத்தல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய லொகேஷன்ல ஆப்ஜெக்ட்ஸ் டே பை டே உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சரி, அதை எப்படி சார் ஆக்சஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு கெட்டர்ஸ் மூலமா, எப்படி செட்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கெட்டர்ஸ் மூலமா என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது, ஏன்னா நம்ம நேம் ரிட்டர்ன் பண்ண போறோம். சரியா? ஸோ ஸ்ட்ரிங் void get name of. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ரிட்டர்ன் நேம். அப்போ நேம் ரிட்டர்ன் பண்ண போதும். என்ன சொல்லுது? ஸோ void வேற பண்ணிருக்கு. ஸ்ட்ரிங் get name of. பப்ளிக் தான் கொடுக்கல. ஸோ பப்ளிக் கட்டாயம் கொடுக்கணும். பப்ளிக் string get name of. அண்ட் இதே மாதிரி பப்ளிக் string get age of அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? return age அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இதுலயே நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்டினுடைய நேமையும் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்டினுடைய ஏஜையும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் என்ன பண்ண போகுது? ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ இது ஸ்ட்ரிங் கிடையாதுல்ல, இன்ட்ல. ஓகே, சாரி.
ஸோ அதையும் இங்க எடுத்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாமா எப்படி பண்றது? இப்போ சிரோன் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க அண்ட் எத்தனை ஓகே வருஷமா எத்தனை மாசங்கள் வாழ்ந்திருக்காங்க அண்ட் பிரவீன் எத்தனை மாசங்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஃப்ரண்ட் எல்லாம் delete and p2 dot age asterisk 12 plus months. Okay. அண்ட் அதே மாதிரி p1க்கும் நம்ம என்ன செய்ய போறோம் டிஸ்பிளே பண்ண போறோம். சேவ் பண்ணிட்டேன் ரன் பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சது ரன் ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருக்கோம் அங்கிருந்து டேட்டாவை டைரக்டா எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ணல கெட் ஏஜ் ஆஃப் அப்படி கொடுக்கலாம். சரியா இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ அங்கேயே செட் பண்ணிட்டோம் இல்லையா இத. இப்போ இத பிரைவேட்டா வச்சிருந்தா இதை பாதுகாக்க முடியும். பிரைவேட் இதுவும் பிரைவேட் அப்படி இருந்துச்சுன்னா இதை இங்க இருந்து என்ன செய்ய முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கேயே எரர் காமிக்க பாருங்க. எரர் காமிச்சிட்டா அப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படிதான் செட் பண்ண முடியும் p1 மூலமா மட்டும் தான் செட் பண்ண முடியும். இதுதான் டேட்டா ஹைடிங்னு சொல்லக்கூடியது. அப்போ டேட்டாவை கிளாஸ்க்குள்ள வச்சு ஹைட் பண்ணா போதும். ஹைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை யாரும் அன்ஆத்தரைஸ்டா டேட்டாவை என்ன பண்ண மாட்டாங்க ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா அந்த கிளாஸை ஓகே இந்த ஆப்ஜெக்ட் மூலமா டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் மூலமா தான் கால் பண்ண முடியும். ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் சிரோன் ஆமா 34. ஸோ நம்ம ப்ரொவிஷன்ஸையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டேட்டா செட் பண்றத நம்ம நான் இப்போ செட்டர் யூஸ் பண்ணலான்னு வைங்களேன். அங்க பிரைவேட்னு கொடுத்துட்டேன். டேட்டா வேல்யூ அசைன் பண்ண முடியுமாங்கிறது பண்ண முடியாது. ஓகே தானே? அப்போ செட்டர் ப்ரொவிஷன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணணும்னா அவ்வளவுதான் விஷயம். ஸோ இங்க பாத்தீங்களா அதே மாதிரி இங்க என்ன பண்ண முடியாது நான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ எது மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும் கெட்டர் ஃபங்க்ஷன் மூலமா தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ மோஸ்டா இதுதான் சரியான வே. செட்டர்ஸ் மூலமாகவும் கெட்டர்ஸ் மூலமாகவும் டேட்டாவை செட் பண்றதும் கெட் பண்றதும் தான் சரியான மெக்கானிசம். இதை தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க. டைரக்டா எந்த இடத்துல இருந்தும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ நான் என்ன பண்றேன் அந்த ஃபங்க்ஷன் தான் எழுதுறேன். கெட் ஏஜ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதுறேன். அண்ட் இங்கேயும் ஃபங்க்ஷன் கால் பண்றேன் கெட் ஏஜ் ஆஃப். இப்போ என்ன ஆயிட்டு ஏஜ்ங்கிற அந்த கெட் ஏஜ் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும் ரிட்டர்ன் பண்ணிடும். வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் என்னால ரன் பண்ணா எக்ஸாக்டா வேலை செய்யுது. ஓகே தானா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் தேவையான அளவு. ஓகே இவ்வளவுதான் விஷயம். ஸோ கிளாஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ பொதுவாகவே முக்கியமான 3 பகுதிகள் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஸோ இன்புட் எப்படி பண்றது அப்படிங்கிறத மட்டும் இதுல பார்த்தோம். அண்ட் ப்ராசஸ் அவுட்புட் அதையும் பார்த்துரும். ஓகே அவுட்புட் பார்த்துட்டோம். எப்படி டேட்டாவை இங்க இருந்து பிரிண்ட் பண்றது அண்ட் எப்படி இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சரியா? செட்டர்ஸ் மூலமா எப்படி செட் பண்றது கெட்டர்ஸ் மூலமா எப்படி கெட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ரைட். ஸோ செட்டரையுமே நீங்க செட் நேம் செட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷனா எழுதி நேமையும் ஏஜையும் மட்டும் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் செட் பண்ண முடியும். சரியா? அப்படி பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரை பண்ணுங்க. இங்க எப்படி கெட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி செட் பண்ணுங்க. நேம் ஈக்குவல் டு n மட்டும் அதை கொடுங்க செட் நேம்ல. நேம் ஏஜ் ஈக்குவல் டு a மட்டும் கொடுங்க செட் ஏஜ்ல. ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும். ஓகே நேம்ங்கிறதுல நேம் பேராமீட்டர் மட்டும் வரணும். அதுல இன்டிஜர் பேராமீட்டர் மட்டும் வரணும். சரி இப்போ வந்து இது ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணுவோம். இதுல எதுக்காக அப்படின்னா நான் ஏஜ் மட்டும் கொடுக்க அது மந்த் கால்குலேஷன் டேஸ் கால்குலேஷனும் அதுவே பண்ணிடும். சரியா? ஸோ பிரைவேட் int months okay integers okay அதே மாதிரி int sorry private int days int days ஓகேவா? ஸோ இது பண்ணிட்டேன். ஸோ இது கால்குலேஷன் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப நான் கால்குலேஷன் பண்ண போறேன் இப்போ. ஸோ பப்ளிக் void
calc. சரியா? ஸோ calcல என்ன பண்ண போறோம்? ஏஜ் எடுத்து ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ months equal to age asterisk 12. அதே மாதிரி days equal to age asterisk 365. ஓகே, அதுதான். ஸோ இந்த ரெண்டையும் நான் பிரிண்ட்டும் பண்ண போறேன் ஃபர்தரா. ஓகே, month age and டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். சும்மா பிரிண்ட் பண்ண போறேன். அண்ட் இங்க மந்த்ஸ் அப்படிங்கிற டேட்டா மெம்பரையும் இந்த இடத்துல டேஸ் அப்படிங்கிற டேட்டா மெம்பரையும் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ நான் டிஸ்பிளேலேயே என்ன பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஓகே, ரன் பண்றேன். ஓகே, ஸோ டிஸ்பிளே இங்க எனக்கு என்ன வேண்டாம், இங்க பிரிண்ட் பண்ண வேண்டாம், இங்கேயும் பிரிண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி செட்டர்ஸ் முடிஞ்ச உடனே நான் என்ன செய்ய போறேன், கால்குலேஷன் கால் பண்ண போறேன். P1க்கு மட்டும் கால்குலேஷன் கால் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ P2க்கு கால்குலேஷன் பண்ணல. அப்போ முதல் டேட்டாவுக்கு என்ன பண்ணல, கால்குலேஷன் பண்ணல. இங்க டிஸ்பிளே ஆகக்கூடிய முதல் டேட்டாக்கு கால்குலேஷன் பண்ணல. என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆயிட்டு, டிஃபால்ட்டா அதுக்கான வேல்யூஸ் ஜீரோஸை செட் பண்ணி வச்சுட்டு அண்ட் இதுக்கு கால்குலேட் பண்ணி அழகா பிரிண்ட் பண்ணிட்டு. ஸோ நான் P2க்கும் இதே மாதிரி கால்க்கு கால் பண்ணிட்டேன்னா கால்குலேஷன் பார்ட் நடந்துடும். கரெக்டா? சாரி, கால்குலேஷன் பார்ட் நடந்துடும். கால்குலேஷன் பார்ட் நடந்துட்டுனா எத்தனை மாசம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிற ஏஜஸ் என்ன பண்ணிடும், கால்குலேட் பண்ணிடும். ஸோ கால்குலேட் ஆயிடுச்சா? எவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ சிம்பிள். ஒரு கிளாஸ் ஒன்று உருவாக்குறோம், அதாவது ஒரு புது வகையான டேட்டா டைப் ஒன்று உருவாக்குறோம். ஓகே, இந்த டேட்டா டைப்ல 4 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நேமு, ஏஜ், மந்த்ஸ், டேஸ் அப்படின்னு. அது போக அந்த டேட்டா மெம்பரை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் அதுல சேர்த்து எழுதுறோம். சரி, அதுல என்ன இருக்க போது, செட்டரா இருக்க போது. செட்டர் என்ன செய்யும், இந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு வேல்யூ செட் பண்ணும். அல்லது கெட்டரா இருக்க போது, அது என்ன செய்யும், இந்த டேட்டா மெம்பர்ல என்ன வேல்யூ இருக்கோ இந்த ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட்ல அந்த ஆப்ஜெக்டுடைய டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்க போகுது, கெட்டர்ஸ். சரியா? அண்ட் அது போக கால்குலேஷன் என்ன பண்ண போகுது, இந்த டேட்டா மெம்பர்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ண போறோம், இல்ல இந்த டேட்டா மெம்பர்ஸை வச்சு ஏதாவது ப்ராசஸிங் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கான ஃபங்க்ஷனை அதுல எழுதுறோம். கண்டிப்பா இந்த நேம்ல தான் நீங்க வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, உங்க விருப்பம் தான். சரியா? அண்ட் அது போக டிஸ்பிளே என்ன செய்யும், இந்த டேட்டா மெம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி காமிக்க போதும். அவ்வளவுதான். ஸோ அதை இங்க என்ன பண்ணா போதும், இங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணா போதும், எத்தனை கிளாஸ்லனாலும் இந்த வடிவத்துல டேட்டாவை இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எத்தனை டேட்டாவனாலும் கிரியேட் பண்ணி அத்தனை டேட்டாவுக்கும் வேல்யூ செட் பண்ணி அத்தனை டேட்டாவையும் கால்குலேஷன் பண்ணி எத்தனை முறைனாலும் கால்குலேட் பண்ணி எத்தனை முறைனாலும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான். ஸோ மொத்தத்துல ரீயூசபிலிட்டி தான் இதுல முக்கியமான கான்செப்ட். வேலையை சுலபமாக்கணும், ரீயூஸ் பண்ணணும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணணும். சரியா? அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர். சரியா? அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. டீட்டெயில் ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா அது வந்து எப்படி இருக்கணும்னா லைவ் செஷனா இருக்கணும். ஸோ அதுல அதை பத்தின கம்ப்ளீட்டா நான் டீச் பண்றேன். ஸோ என்னோட வியூ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணுங்க அது வரைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணுங்க. அந்த செஷன்ல அது ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ அந்த செஷன்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லா இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க ஜாவா அல்லது பைத்தான் அல்லது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்ல நீங்க போகக்கூடிய எல்லா இடத்துலையும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. அது ஒன்றும் கிடையாது. கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, என்கேப்சுலேஷனா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா ஹைடிங், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், மெசேஜ் பாசிங்னா என்ன, பைண்டிங், டைனமிக் பைண்டிங்னா என்ன. ஸோ இது போலதான். அதுல இன்னும் அட்வான்ஸ்டா அதுல ஓவர் ரைடிங்னா என்ன, அதான் பாலிமார்பிசம், ஐ மீன் ஓவர் ரைடிங், ஓவர் ரைடிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். அண்ட் ஒரு சார் அது ரொம்ப முக்கியம் அந்த செஷன். ஸோ அது கண்டிப்பாக லைவ் செஷனாக இருக்கும். ஒருவேளை வீடியோ செஷனாக இருந்தாலும் அது நல்லது தான். ஏன்னா நீங்கள் திரும்ப அதை அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ லைவ் செஷனாக இருந்தால் உங்களை நான் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ண முடியும், நல்லா டீச் பண்ண முடியும். சரியா? ஸோ கூடிய சீக்கிரம் அந்த செஷனை எதிர்நோக்கி இருப்போம். அண்ட் இப்போதைக்கு இதுதான் கிளாஸ்.
இந்த கிளாஸுக்கு இப்படி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி செட்டர்ஸ் கெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி this is how we can calculate, and this is how we can use create and use class. Okay, thank you, good night.